السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல் குர்ஆனிலே ஒரு சூரா இருக்கின்றது. அதை 3 தடவை ஓதினால் முழு குர்ஆனையும் ஓதுவதற்கு ஈக்குவலானது. அந்த சூரா தான் சூரத்துல் இஹ்லாஸ். சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூரா. இந்த சூறாவை 3 தடவை ஓதினால் முழு குர்ஆனையும் ஓதி முடித்ததற்கு சமனானது. ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த சூறாவிலே தௌஹீத் இருக்கின்றது. அல்லாஹ் ஒருவன் என்பதை நிரூபிப்பது இந்த சூறாவிலே இருக்கின்றது. குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஹீதை பேசி இருக்கின்றான். 2வது சட்டங்களை பேசி இருக்கின்றான். 3வது இந்த தௌஹீதையும் சட்டங்களையும் பின்பற்றியவர்கள், பின்பற்றாதவர்கள், இவர்களது வரலாறை பேசியிருக்கின்றார். இதுதான் குர்ஆனிலே சொல்லப்பட்டது. முதலாவது தௌஹீத், 2வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டங்களை சொல்லி இருக்கின்றார். 3வது இந்த தௌஹீதையும் ஈமானையும் சட்டங்களையும் பின்பற்றியவர்கள், இவர்களது முடிவு எப்படி அமைந்தது, அவர்கள் எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அன்பையும் சந்தோஷத்தையும் பெற்றார்கள், யார் இதை பின்பற்றவில்லையோ, இந்த தௌஹீதை எடுக்கவில்லையோ, அவர்களது முடிவுகள் எவ்வளவு மோசமாக அமைந்தது, இதை பற்றி அல்லாஹ் தஆலா பேசி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்புகின்றார்கள். அந்த படையின் ஒரு மனிதரை அமீராக நியமித்தார்கள், பொறுப்புதாரியாக நியமித்தார்கள். அவர் தொழுவிக்கும் பொழுதெல்லாம் ஒரு சூறாவை ஓதி முடித்துவிட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதி முடிப்பார். மக்கள் அவரிடத்தில் கேட்ட பொழுது, விரும்பினால் என்னை நீங்கள் வைத்து இமாமாக தொழுவியுங்கள், இல்லாவிட்டால் விட்டுவிடுங்கள். அவர் அமீராக இருந்தால் அவர் தான் தொழுவிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, படை திரும்பி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த செய்தி சொல்லப்பட்டது. இப்படித்தான் இவர் தொழுவித்தார். ஒவ்வொரு சூறாவையும் ஓதி முடித்துவிட்டு கடைசியாக குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதி முடிக்கின்றார் என்று சொல்லப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கூப்பிட்டு கேட்டார்கள், ஏன் இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதிலே அல்லாஹ் விரும்பக்கூடிய தௌஹீத் இருக்கின்றது, ஈமான் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் இருக்கின்றது, இதனால் தான் ஓதினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி நீ அல்லாஹ் விரும்பக்கூடிய அந்த தௌஹீதையும் சிஃபாத் உள்ள அந்த சூறாவை ஓதினாயோ, அல்லாஹ்வுடைய அன்பும் உனக்கு கிடைக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய அன்புடன் இந்த சூறாவை நாம் ஓதினால் அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய முதலாவது பகுதி தான் தௌஹீத். குல் ஹுவல்லாஹு அஹத். தௌஹீத் என்றால் இன்று வித்தியாசமான ஒரு வார்த்தை பிரயோகமாக எமக்கு மத்தியிலே பேசப்படுகின்றது. தௌஹீத் என்றால் எமது ஈமானிலே அடிப்படை அம்சம். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹ், அவன் அல்லாஹ், அஹத், அவன் ஒருவன். அஹத் என்றால் எமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு சஹாபி, நீக்ரோ அடிமை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுடு மணலிலே போடப்பட்டார்கள். அவர்களுக்கு மேலால் பெரும் பாறாங்கால் போடப்பட்டது. ஈமானை விடுமாறு சொல்லப்பட்டது. சில சஹாபாக்கள் ஈமானை சில வார்த்தைகளை பேசி தண்டனையிலிருந்து தப்பிக் கொண்டார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி செய்யவில்லை. அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து உரிமை விடும் வரைக்கும் அஹதுன் அஹத், அஹதுன் அஹத் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். பின்னால் கேட்கப்பட்டது, பிலாலை, நீங்கள் ஏதாவது சொல்லி தப்பி இருக்கலாமே, ஏன் நீங்கள் அப்படியே சொன்னீர்கள்? அவர்கள் சொன்னார்களாம், எனக்கு ஏற்பட்ட தண்டனையையும் அந்த அஹதிலே இருக்கக்கூடிய அந்த ஈமானின் சுவையையும் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணினேன். அந்த அஹதில் இருந்த இன்பம் வேதனையை விட மிகைத்து விட்டது. அந்த வேதனை கஷ்டமாக விளங்கவில்லை, அஹதில் இருந்த இன்பம் தான் எனக்கு இன்பமாக விளங்கியது என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கும் எமக்கும் தௌஹீதை நாம் உறுதிப்படுத்துவோம். பிள்ளைகளுக்கு தௌஹீதை படித்துக் கொடுப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா. யா அல்லாஹ், இந்த ஊரை நீ பாதுகாப்பாக ஆக்கிவிடு. வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். என்னையும் எனது ஜெனரேஷனை, எனது பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாத்து தௌஹீதை தந்துவிடு. தௌஹீதிலே உச்சகட்ட ஃபர்ஸ்ட் லெவலிலே இருக்கக்கூடியவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு முன்னால் இருந்த பெரும் ஒரு சேலஞ்ச், சிலை வணக்கம், ஷிர்க்குடைய விடயங்கள் இருந்தது. சிலைகளை வணங்கினார்கள், சூரியனை வணங்கினார்கள், சந்திரனை வணங்கினார்கள், நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். இவர்கள் அனைவர்களுக்கு முன்னால் உறுதியாக தனி ஒரு மனிதனாக இருந்தவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
அவர்களது வரலாறை பிள்ளைகளுக்கு நாம் படித்துக் கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களை அவர்கள் செய்த துவாதான் என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாத்து தௌஹீதிலே உறுதியை தந்துவிடு. இதை பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுப்போம். அல்லாஹ்விடத்தில் துவா செய்வோம். இப்பொழுதும் ஈமானிலே தௌஹீதிலே உறுதியாக அல்லாஹு ஸமத், அல்லாஹ் அனைத்தை விட்டும் தேவையற்றவன். உலகத்தில் மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. மனிதர்களது உதவிகளின் பக்கம் அல்லாஹ் தேவை உள்ளவன் கிடையாது. அல்லாஹ் அனைத்து படைப்புகளை விட்டும் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், உலகத்தில் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை, அவனை யாரும் பெறவும் இல்லை, யாருடைய பெற்றோராகவும் இல்லை, யாருடைய பிள்ளையாகவும் அல்லாஹ் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை. கண்ணியமானவர்களே, இந்த சூறாவை நாம் படிப்போம், மனதுக்கு இதன் கருத்துக்களை பதிய வைப்போம். பிள்ளைகளுக்கு இந்த சூறாவை நாம் ஓதி கொடுப்போம். இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் 2 தொழுகைகளிலே ஓதுவது சுன்னத்தானது. முதலாவது ஃபஜ்ருடைய சுன்னா, ஃபஜ்ருடைய முந்திய சுன்னாவில் 2வது ரக்அத்திலே, முதலாவது ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்அத்திலே குல் வல்லாஹு அஹத் ஓதுவது சுன்னத்தானது. இதே போன்று மக்ரிபுடைய சுன்னாவில், மக்ரிபுக்கு பின்னால் தொடரக்கூடிய 2 ரக்அத்திலும் முதலாவது ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்அத்தில் குல் வல்லாஹு அஹத். ஒரு நாளின் ஆரம்பமும் குல் ஹுவல்லாஹு அஹத், ஒரு நாளின் முடிவும் குல் ஹுவல்லாஹு அஹத். ஈமானுடன் ஆரம்பிக்கின்றோம், ஈமானுடன் முடிக்கின்றோம் என்பதைத்தான் அந்த 2 சுன்னத்தான தொழுகைகளும் நமக்கு சொல்லித் தருகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஹீதிலே உறுதியாக இருப்பதற்குரிய தௌஃபீகை, பாக்கியத்தை எமக்கும் எமது ஜெனரேஷனுக்கும் எமது சந்ததிக்கும் அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி